ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு தரமான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரதாவையும் சரி, அதே மாதிரி ஸ்வேதாவையும் ரெண்டு பேரையும் சரவணனும் ஆதியும் சேர்ந்து அலற விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் வந்து ஆதி வந்து ஃபோன் பண்ணி பேசி முடிக்கிறாங்க. எல்லோரும் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் ஸ்வேதா, உனக்கு புரியலையா? அவங்க எல்லோரும் வந்து கெஸ்ட் ஹவுஸில் நல்லபடியாக பத்திரமா இருக்காங்களாம். நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்க, அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. வா முதல்ல கிளம்பி அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொன்னோன்னே, இங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஆதி ஏதோ ஒரு கேம் விளாண்டுருக்கான் அப்படின்னு வந்து அறிவு வந்து சொல்கிறாப்புல. எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்த குடும்பமும் வந்து கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து வாசலில் வந்து இறங்கினோன்னே வந்து சாரதாமாவுக்கிட்ட வந்து அறிவு சொல்கிறான், என்ன நம்மளை வரவேற்கிறதுக்கு யாருமே வரலையே அப்படின்னு சொன்னோன்னா, என்னம்மா சொல்கிற? நம்ம வீட்டில் வந்து நம்ம மாட்டுக்கு உள்ளே போக வேண்டியதான், நம்மளை வந்து அவங்க வரவேற்கணும்னு எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப தப்பு, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வராங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து ரத்னா செமையாக வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஸ்வேதா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து வாங்க வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் வாசல்லே வரவேற்றுருப்போன்னு ரத்னமும் நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றினோன்னே கரெக்டாக சாரதம்மா வந்து, மா எப்படிமா இருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருந்தீங்க போல் அப்படின்னு. ஆமாம் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னோடனே ஆதி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து நல்லபடியாக சௌரியமாக இருந்துச்சா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மாப்பிள்ள பேசுகிறீங்க, சௌரியமாக இருந்துச்சாவா? தங்கத்தட்டில் வச்சு தாங்காத குறை தான், அவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் மறக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னா இங்கே ஸ்வேதா வந்து கடுப்பாக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் சரவணா வந்து செம்ம மாதம் என்ட்ரி ஆகிறப்பல வந்து வந்தோடனே அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாரதாம்மா கிட்ட. ஆதியை வந்து ஹக் பண்ணுறாங்க. என்னப்பா சரவணா, நீ வந்து இப்போ வந்திருக்கேன், முன்னாடிலேருந்தே நான் உன்னை கூப்பிடணும் எதிர்பார்த்தேன், நீ வரவே மாட்டேன்ட்டியே அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக பிஸ்னஸ் கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால தான். ஆதி கல்யாணத்தப்போ நான் வரலாமல் எப்படிமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி உங்களுக்கு வந்திருக்கீங்க, இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரவணா வந்து இப்படி சொடக்கு போட்டு மாசாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அந்த வேலைக்காரம்மா வராங்க. வந்துட்டு மூஞ்சி ஃபுல்லாக வந்து அடி வெளுன்னு வெளுத்து எடுத்துருக்காங்க பிள்ளை நம்ம சரவணன். கரெக்டாக வந்து பார்த்துட்டு மூஞ்சிலாம் அடியாக இருக்கிறத பார்த்தோன்னா கண்ணுலேயே ஸ்வேதா வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காப்புல அப்படின்னு வந்து இந்த பக்கம் மரகதமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இந்த சரவணங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எல்லாேருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாரதாமாவுக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுக்குறாங்க. மற்றவங்க எல்லாேருக்கும் பாவக்காய் ஜூஸ் கொடுத்து விட்ருக்காப்புல. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அம்மாவுக்கு மட்டும் என்ன வந்து ஆரஞ்சு ஜூஸு, அதை எடுத்துகிட்டு பாவக்காய் ஜூஸ் குடிங்க, எல்லாேருக்கும் ஏன் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா, இதான் வந்து வெல்கம் ட்ரிங்க்கு, நல்லா வந்து உடம்புக்கு நல்ல விஷயம் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதா குறைக்கு ஆதியும் வந்து நைஸாக வந்து வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி சாரதாம்மாவுக்கு வந்து பாவக்காய் ஜூஸை கொடுத்து விட்டுறாங்க. இவங்க எல்லோரும் குடிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து சரவணா வந்து சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து சாமி கும்பிடலான்ட்டு வந்து பந்தக்கால் நடுறதுக்கு வர்றாங்க. வந்தோன்னே வந்து ஆதி பாரதி அதுக்கப்புறம் தமிழ் வந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏய் சிரிக்காத அப்படின்னு பாரதி வந்து சொல்கிறாங்க. ஏம்மா, என் ஃப்ரெண்டு வந்து செம மாதம் கலக்கிட்டாப்புல இல்லை, பாவக்காய் ஜூஸ் கொடுத்ததுலேருந்து வந்து ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சிகிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இனிமேல் வந்து நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் பார்த்து அப்படின்னு. கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, இந்த நேரத்தில் இதை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா அந்த பாவக்காய் ஜூஸ் ஞாபகம் வந்துச்சா அதான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு. பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் வந்து பந்தக்காலம் நடுறதுக்கு வந்து பாரதியும் ஆதியும் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாரதாம்மா வந்து முதல்ல வந்து நீங்கள் தாம்மா எல்லாத்துக்கும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து சொன்னோன்னா அந்த பக்கம் அவங்களும் முடிச்சிடுறாங்க. அறிவுக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்வேதா, என்னம்மா ஆள் ரெடி பண்ணேன்னு. இப்போ வருவான் பாரு நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு வந்து, நிறுத்துங்க கல்யாணத்தை முதல்ல வந்து அப்படின்னு சொன்னோன்னா ரத்னம் வந்து என்ன நிறுத்துன, எதுக்கு யார் நீ அப்படின்னோன்னே, பின்ன எனக்கு வந்து பாரதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அவன் மாட்டுக்கு இப்போ வந்து வேற ஒரு ஆள் பணக்கார ஆள் வந்தோன்னே வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அடி தொலைச்சிருவேன்னு ரத்னம் வந்து கோவப்பட்டோன்னா, இருங்கப்பா அவன் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சரவணன் வந்து சொன்னோன்னே, நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னான். அப்படி கேளு, என்னை பார்த்தா அவன் வந்து கொஞ்சம் பயப்படுறல்ல, அந்த பயத்தை வந்து நீ வந்து பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னோடனே, ஓ உன்னை பார்த்து நான் பயப்படணுமா, சரி மேலே அப்படின்னோடனே பாரதியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. தப்பாக பேசின மட்டும் இல்லாமல் சரவணன் கோவம் வந்துருச்சு. கோவம் தானே, என்ன அடியால் வச்சு மிரட்ட பார்க்குறியா அப்படின்னோடனே, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக சரவணன் வர வந்து தோளில் கையை போட்டுட்டு அந்த ஆளை வந்து பேசினதை பார்த்துட்டு, இப்போ பேசு கொஞ்சம் அப்படின்னா, என்ன நீ தோளில் கை போட்டால் நான் பயந்துருவேண்ணா அப்படின்னோடனே பலாறு 4 அடி அடித்தோடனே கீழே விழுந்துடுறாப்புல.
சரவணன் வந்து எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னான்ட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஆதி நீயும் கொஞ்சம் வந்து ஒரு கை போடுப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஆதி இங்கே வராங்க. பாரதி பார்த்துட்டு வந்து செம கோவத்தில் இருந்தவங்க அப்புறமேட்டுக்கு லைட்டாக வந்து கோவம் லைட்டாக தனியுது. ஆதியும் வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. மரியாதையாக உண்மையை சொல்லு, யார் காசு கொடுத்து இப்படி வந்து செஞ்சேன்னு? ஆமாம் சார், பணத்துக்காக தான் செஞ்சேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் உண்மையை வந்து சொல்லு அப்படின்னு ஆதி வந்து அழுத்தி கேட்டோன்னே சாரதா வந்து போனது போகட்டும், அவனை வந்து அடித்து துரத்தி விட்டுருங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து பாரதி கிட்டவையும் சரி நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிற வேண்டியது என்னோட பொறுப்பு, இந்த சரவணன் இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதையும் செய்ய முடியாது. அப்படி ஒரு வேளை இங்கே செய்யலான்னு இந்த குரூப் யாராவது நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்ட்டு செம மாஸ் பண்ணுறாப்புல சரவணன். அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.